கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுல தொடர்ந்து திமுக வெர்சஸ் ஆளுநர் அப்படின்றது போயிட்டே இருக்கு. ஆளுநருடைய அந்த நிலைப்பாடு என்பது திமுக ஆட்சியில இருக்கிற அந்த கொள்கைக்கு எதிராக அல்லது தமிழ்நாட்டினுடைய அந்த சிந்தனைக்கு எதிராக, சுயாட்சிக்கு எதிராக இருக்குதுன்றது ஒரு பேசுபொருள் இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆளுநர் ஒரு சில விஷயங்களை தவிர்த்துட்டே தான் வந்தாரு. ஆனா பொன்முடி அவர்கள் அவருக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்த பிறகும் அவரை அமைச்சர் ஆக்க முடியாது, அவருக்கு பதவியேற்பு நடத்த முடியாது அப்படின்ற ஒரு கடிதத்தை அனுப்புனாங்க. இன்றைக்கு அதன் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வழக்கு போனது. அந்த வழக்குல பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம், அதுவும் குறிப்பா தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். காட்டமான பதிவுகளை செய்திருக்கிறார். ஆளுநர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, விளையாடிட்டு இருக்காரா, உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு உத்தரவை எப்படி மீறுவது அப்படின்ற இடத்துக்கு போயிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியலமைப்பு சாசன சட்டத்துக்கு தொடர்ந்து விரோதமாகவே ஆளுநர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் என்பவர் ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை நான் ரன் பண்றேன் என்கின்ற அந்த ஒரு பார்வையோடு தொடர்ந்து இயங்கி வந்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் திமுகவுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்படுகிறார் என்றெல்லாம் நீங்கள் வரிசையாக கேள்வி எழுப்புகிற போது சொன்னீர்கள். ஒரே ஒரு செய்தி தான், மாநில சுயாட்சிக்கு எதிராக இந்த ஆளுநர் இயங்கி கொண்டிருக்கிறார். அது திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருந்தாலும் சரி, அல்லது அதிமுகவினுடைய அரசாக இருந்தாலும் சரி. கடந்த ஆட்சி காலத்துல முதலமைச்சருக்கு சொல்லாமல், அமைச்சர் பெருமக்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் மாவட்ட வாரியாக ஆய்வுக்கு போனார் பன்வாரிலால் புரோஹித். அப்போது எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கவில்லை. மாறாக இன்றைக்கு பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இவர்கள் தான் கேள்வி எழுப்பினார்கள். அதில் ஒருபடி மேலே சென்று மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள், நீங்க என்ன புரோஹித்தா புரோக்கரா என்கின்ற அளவிற்கு விமர்சனத்தை எல்லாம் கடுமையாக வைத்த காலகட்டம் என்பது உண்டு. இது எதனுடைய நீட்சி என்று கேட்டால், மாநில சுயாட்சி என்பது இந்த மாநிலத்தினுடைய உயிர் கொள்கையாக இருக்கிறது. எப்படி சமூக நீதி என்பது, அதற்கு அடுத்த கட்டமாக தமிழ் இன உணர்வு, இப்படி எல்லா கொள்கைகளையும் வரிசைப்படுத்தி கொண்டு வருகிற பொழுது அதில் பிரதான இடம் மாநில சுயாட்சிக்கு உண்டு. ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை எப்போதுமே உணர்ந்தவராக அல்லாமல் தனக்கு ஏதோ மிதமிஞ்சிய அதிகாரம் இருப்பதை போல தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே எல்லா விஷயங்களிலும் வந்திருக்கிறார். மாநில அரசு அதற்கு இணையாக அவருடைய செயல்பாடுகள் என்பது கண்டிக்கத்தக்கதாக இருந்திருக்கிறது. அவருடைய செயல்பாடு முற்றிலும் அரசியலமைப்பு சாசன சட்டத்துக்கு எதிராக இருந்திருக்கிறது என்கின்ற தொடர் எதிர்ப்பை பதிவு செய்து வருகிற போதெல்லாம் எதிர்ப்பு தாழாமல் பின்வாங்கி விடுவார். முதலில் அவருடைய நிலைப்பாடு என்பது திராவிட நாடு என்று ஒன்று கிடையாது, திராவிடம் என்கின்ற சொல்லே இல்லை என்று சொன்னார். அதன் பிறகு எதிர்ப்பு தாழாமல் திராவிடம் என்பது எல்லா மாநிலங்களையும் ஒன்றிணைத்தது, அதிலே கர்நாடகா இருக்கிறது, கேரளா இருக்கிறது, ஆந்திரா இருக்கிறது, தமிழ்நாடும் இருக்கிறது என்று பின்னாளில் அவரே மேடையில் பேசுகிற அளவிற்கு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். தமிழ்நாடு என்றெல்லாம் சொல்ல முடியாது, இது தமிழகம் என்றுதான் சொல்ல முடியும், இந்தியா என்பதுதான் நாடு என்று சொன்னார். இதே குரலை அன்றைக்கே நாடாளுமன்றத்தில் ஒலித்தார்கள். ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கிற காலத்திலிருந்து இதே பிரச்சனை தான். அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே இந்த செய்தியை பேசினார். நாட்டுக்குள்ளே ஒரு நாடா என்று கேட்டார்கள். ஐ எம் பிரிவென்டட் டு சே தமிழ்நாடு என்று நாடாளுமன்றத்தில் முதல் கன்னி உரையில் அறிஞர் அண்ணா பேசினார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. ஆனால் இங்கே தமிழ்நாடு என்று சொல்ல முடியாது என்று இந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக, இந்த மாநிலத்தினுடைய வரிப்பணத்தில் ஊதியம் பெறக்கூடிய ஆளுநர் இங்கே இருக்கக்கூடிய ராஜ்பவனில் அமர்ந்து கொண்டு ராஜரீகம் செய்து கொண்டிருந்தார். அதற்கு முறையான எதிர்வினையை எதிர்கட்சிகளும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசும் காட்டியதற்கு பிறகு அழைப்பிதழிலேயே மாற்றி அச்சடித்து ஆகஸ்ட் 15க்கு தமிழ்நாடுன்னு அச்சடிக்க முடியாதுன்னாரு. திரும்ப ஜனவரி 26 குடியரசு தினத்துக்கு தமிழ்நாடு என்று அச்சடித்து கொடுத்தார். இப்படி எல்லா விஷயங்களிலும் பின்வாங்கி கொண்டே வருகிறார். இப்போது பொன்முடி அவர்களுடைய விவகாரத்துக்கு ஒரு தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டதற்கு பிறகு அவருடைய அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டு விட்டது. இப்போது அவருடைய தண்டனை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அல்ல, தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வழங்கப்பட்ட தண்டனையை தடை விதித்து விட்டார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த தண்டனை செல்லத்தக்கது அல்ல. இனி அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றம் விசாரித்து இந்த தீர்ப்பிலே இறுதி முடிவை அறிவிக்கும் என்பதுதான் அந்த நீதிபதியினுடைய கருத்துக்கு உண்டான சாராம்சம். நீதிபதியினுடைய கருத்து என்று சொல்வதை விட தீர்ப்பினுடைய சாராம்சம். ஏனென்று கேட்டா, இப்ப விளவங்கோடு தொகுதியில இடைத்தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. எதற்காக இடைத்தேர்தல் அறிவிச்சாங்க?
அந்த தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயதாரணி அம்மையார் அவர்கள் கட்சி தாவல் தடை சட்டம் தன் மீது பாய்ந்து விடக் கூடாது என்பதற்காக அவருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டார். அதற்காக அந்த தொகுதி காலியாக இருப்பதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்ததற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலை இடைத்தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து அறிவித்திருக்கிறார்கள். திருக்கோயில் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் தானே அன்னை பொன்முடி. அவர் அமைச்சர் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார், ராஜினாமா செய்து விட்டார். இப்ப ஏன் சட்டப்பேரவை செயலகம் அவரை திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கல? ஏன் காலியாக இருப்பதாக அறிவிக்க வேண்டும்? நீங்க இருக்கிற பிரதான எதிர்கட்சிகளான அதிமுகவும் நாங்கள் தான் எதிர்கட்சி என்று மாறுதட்டிக் கொள்கிற பாரதிய ஜனதா கட்சியும் கேட்கல. சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் ஏன் வாய்மூடி கொண்டு இருக்கிறார்? சபாநாயகர் இடத்துல கேள்வி எழுப்பலாம்ல. ஏன் திருக்கோவில் தொகுதியை இன்னும் காலியாக நீங்கள் அறிவிக்கவில்லை என்று கேட்பதற்கு முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா? அரசியல் ரீதியாக நிச்சயமாக முகாந்திரம் இருக்கிறது. கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது என்று சொன்னால், தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது. அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடருவதற்கான தகுதி படைத்தவராக இருக்கிறார். எவர் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடருவதற்கு தகுதி படைத்தவராக இருக்கிறாரோ அவர் அமைச்சராவதற்கும் தகுதி படைத்தவர். இது தமிழ்நாட்டுல எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு கூட தெரியும். இதுதான் அடிப்படை கோட்பாடு என்பது, இதுதான் அடிப்படை குவாலிபிகேஷன் சொல்லுவாங்க. தகுதி என்பது இதுதான். சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியும் என்று சொன்னால் அமைச்சராகவும் தொடர முடியும். முறையாக கடிதம் எழுதினார். கடிதத்திற்கு பதில் என்ன சொன்னார்? நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது, இடைக்கால தடைத்தான் விதித்திருக்கிறது என்று உண்மைக்கு மாறான செய்தியை ஆளுநர் சொன்னார். ஆனால் உண்மையிலேயே இடைக்கால தடையா விதிக்கப்பட்டது? இல்லையே. இந்த தீர்ப்பை நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்தார்கள், தடை செய்து உத்தரவு பிறப்பித்தார்கள். இப்போது உச்சநீதிமன்றத்துக்கு போனதற்கு பிறகு நெருக்கடி தாழாமல் இப்போது உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் என்று கேட்கிறது. நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். பிரதான எதிர்கட்சிகள் கேட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் எல்லாம் கேட்டார்கள். இப்போது நீதிபதிகள் கேட்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் என்று கேட்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த ஆளுநர் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யவில்லை என்பதைத்தான் நீதிபதிகள் சொல்லாமல் சொல்வதாக நான் இதிலிருந்து புரிந்து கொள்கிறேன். இன்று மாலைக்குள் நிச்சயமாக அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வதற்கு பொன்முடி அவர்களை அழைப்பார். ஒருவேளை இன்று மாலைக்குள் அவர் அழைக்கவில்லை என்று சொன்னால் நாளை காலையில் அழைப்பார். ஏன் என்று சொன்னால் கெடு விதித்திருக்கிறது நீதிமன்றம். இப்போது கெடுவுக்கு அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும். சொலிசிட்டர் ஜெனரல்கள் இவருக்கு ஆலோசனைகளை சொல்வார்கள் இப்போது. ஏன்னா இவர் நேரடியாக போய் ஆஜராக முடியாது. சொலிசிட்டர் ஜெனரல்களை தான் பயன்படுத்தணும். இவர் ஒன்றிய அரசினுடைய ரெப்ரசன்டேஷன் தானே, இவர் பிரதிநிதி தானே. அதனால் சொலிசிட்டர் ஜெனரல்கள் இப்ப சொல்லுவாங்க, நீங்க உண்மையிலேயே கூப்பிட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருங்க, இல்லைன்னா உச்சநீதிமன்றத்துல தேவையில்லாத சிக்கல்கள் வந்துவிடும் என்று சொன்னதற்கு பிறகு இவர் நிச்சயமாக பதவி பிரமாணத்துக்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அவரை அழைக்கத்தான் போகிறார். பொன்முடி அமைச்சராக பொறுப்பேற்கத்தான் போகிறார். இதற்கு முன்பும் ஒரு அமைச்சருடைய உதாரணம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை ஆளுநர் ரவி தொடர்ந்து மறந்து விடுகிறார். செந்தில் பாலாஜி விவகாரத்துல இப்படித்தான் எதேச்சதிகார போக்கோடு தன்னிச்சையாக ஒரு முடிவை அறிவித்தார். அப்போதும் முதலமைச்சர் மாநில சுயாட்சியினுடைய கோட்பாடு என்கின்ற அந்த தீபத்தை உயர்த்தி, உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, நான் மட்டும்தான் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன், எனக்கு உண்டான அதிகாரம் உங்களுக்கு யார் தந்தது என்கிற கேள்வியை அவர் எழுப்பினாரா இல்லையா? அதன் பின்னால் அவரால் என்ன செய்ய முடிந்தது? இலாக்கா இல்லாத மந்திரியாக எத்தனை மாதங்கள் அவர் தொடர்ந்தார்? அப்படி என்று சொன்னால் முதலமைச்சருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்பது பட்டவர்த்தனமாக தமிழ்நாட்டில் இந்திய ஒன்றியத்தில் நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை முதலமைச்சரினுடைய பரிந்துரையை புறக்கணிப்பதன் மூலமாக தொடர்ந்து மாநில சுயாட்சிக்கு எதிராக இந்த ஆளுநர் செயல்படுகிறார். அரசியலமைப்பு சாசன சட்டத்துக்கு எதிராக இந்த ஆளுநர் செயல்படுகிறார் என்பதுதான் பிரதானமான குற்றச்சாட்டு. இப்போது நீதிமன்றம் என்ன செய்கிறார் என்று கேட்டதன் மூலமாக ஆளுநர் அம்பலப்பட்டு போயிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பின் அடிப்படையில பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஆளுநரை நீங்க என்ன வேலை செய்யறீங்க, விளையாடிட்டு இருக்கீங்களா, தீர்ப்பு கொடுத்தது உச்ச நீதிமன்றம், நாளைக்குள்ள கெடு உங்களுக்கு கொடுத்திருக்கோம், நாளைக்குள்ள பதில் வரணும் அப்படின்னு சொல்றதன் வாயிலாக மீண்டும் உச்ச நீதிமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு தான் அதிகாரம் உண்டு, நியமித்தவர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் ஊர்ஜிதமாகுது. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில மிக முக்கியமா அவங்க வைத்த கோரிக்கை என்னன்னா, ஆளுநர்களுடைய அந்த விஷயத்த நாங்க நீக்கிறதுன்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆளுநர் இருக்கும் வரை அவரை நியமிக்கின்ற அந்த அதிகாரத்துல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய ஒத்துழைப்போட தான் அவரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றமும் ஆளுநரை இந்த மாதிரியான விஷயங்கள்ல குட்டு வைக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்களும் அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? முதலமைச்சர்களினுடைய ஒப்புதல்களை பெற வேண்டும் என்று சொல்வது ஒரு சரியான அணுகுமுறைத்தான் என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னா, இங்கே இணக்கமான போக்கை ஏற்படுத்தி ஒன்றிய அரசுக்கும்
மாநில அரசுக்கும் ஒரு பாலமாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆளுநர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஆளுநர் பொறுப்பு என்பதே ஆங்கிலேய ஆட்சி கால நடைமுறை என்றுதான் இப்போதும் பேசி வருகிறோம். ஆளுநர் பொறுப்பு தேவையே இல்லை என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய கருத்து. ஆட்டுக்கு தாடியும் மாநிலத்துக்கு ஆளுநரும் எதற்கு என்றுதான் பேரறிஞர் அண்ணா கேட்டார். அந்த கேள்வி இப்போதும் உயிர்ப்போடு இருக்கிறது. என்னை போன்ற கடைகோடியில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தின் மீது பற்று கொண்டிருப்பவர்கள், அந்த கொள்கையை இறுக பற்றி கொண்டிருப்பவர்கள் கேள்வி எழுப்புகிற செய்தியும் அதுதான். இப்போது வரை மாநிலத்துக்கு ஆளுநர் தேவையில்லை என்பதுதான். ஒருவேளை ஆளுநர் தேவை என்று ஒன்றிய அரசு கருதுகிற போது நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவருக்கு உண்டான ஊதியங்களை தருகிறோம், அவருக்கு இருப்பிடம் தருகிறோம், சுகபோக வாழ்வை இந்த மாநிலம் தருகிறது. இந்த மாநிலம் மட்டுமல்ல, இந்தியா ஒன்றிய முழுமைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் தருகிறது. மாநிலத்திலிருந்து ஊதியம் பெறக்கூடிய ஒருவர் ஒரு மாநில அரசுக்கு இணக்கமான போக்கை மேற்கொள்ள வேண்டுமா, அல்லது மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டுமா, மாநில அரசுக்கு முற்றிலும் எதிராக செயல்பட வேண்டுமா? இப்போது இருக்கக்கூடிய ஆளுநர் இவர் மட்டுமல்ல, தெலுங்கானாவிலே இப்போது ராஜினாமா செய்துவிட்டு வந்திருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் இப்படித்தான் செய்தார். கேசிஆர் என்ன செய்தார்? அவருக்கு ஹெலிகாப்டரே தரக்கூடாது என்கிற அளவுக்கு கடுமை காட்டினாரா இல்லையா? தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கடுமை காட்டப்பட்டிருக்கிறதா? இல்லை. தமிழ்நாடு பக்குவப்பட்ட மாநிலம் என்கிற காரணத்தால் ஆளுநருக்கு உண்டான கண்ணியம் குறைந்து விடக் கூடாது. கண்ணிய குறைவான மனிதர் ஆளுநராக இருக்கிறார், அது வேறு செய்தி. ஆனால் அந்த பொறுப்புக்கு உண்டான கண்ணியத்தை ஒரு மாநில அரசு தந்துவிட வேண்டும் என்று சொல்லி இப்போது வரை அந்த கண்ணியத்தை அந்த பொறுப்புக்கு தந்து கொண்டே இருக்கிறாரா இல்லையா முதலமைச்சர்? தந்து கொண்டே இருக்கிறதா இல்லையா தமிழ்நாடு அரசு? அப்படி என்கிற பொழுது இந்த மாநில முதலமைச்சரினுடைய ஒப்புதல் பெற்று ஒருவரை நியமிப்பதில் என்ன பிரச்சனை இருக்க போகிறது? ஆளுநர் வேண்டாம் என்று சொல்லவில்லை, உங்களுடைய நபரையே நியமியுங்கள். எப்படி தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு எதிர்கட்சி தலைவரையும் சேர்த்து கொண்டு ஒரு கேபினட்டை உருவாக்கி உங்களுடைய அமைச்சர் பெருமக்களையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்று சட்ட வரையறையை இப்போது நீங்கள் திருத்தி இருக்கிறீர்கள். அதில் உடன்பாடு இல்லை என்பது ஒரு செய்தியாக இருந்தாலும், அது போன்ற ஒரு நபர்களை கொண்டு ஒரு குழுவாக மாநிலத்திற்கு தேவையான ஆளுநர்களை தேர்வு செய்வதற்கு ஒரு குழுவை அமைத்து விடலாமே. நேற்று வரை பாரதிய ஜனதா கட்சியிலே மாநில செயலாளர், தேசிய செயலாளர், இன்றைக்கு திடீரென அவர் ஆளுநராக வருகிறார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை, பாரதிய ஜனதா கட்சி தாங்கி இருக்கிற சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு வருபவர் மாநிலத்துக்கு எதற்காக ஆளுநராக இருக்க வேண்டும் என்கிற கேள்வி எழுமா இல்லையா? இலகணேசன் நேற்று வரை யாராக இருந்தார்? தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று வரை யாராக இருந்தார்? சிபி ராதாகிருஷ்ணன் நேற்று வரை யாராக இருந்தார்? இவர்கள் எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பொறுப்பிலே இருந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை பேசியவர்கள். இப்போது வேறு ஒரு மாநிலத்தில் ஆளுநர்களாக நியமிக்கப்படுகிறார்களே. அப்படி என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியே அங்கே நேரடியாக ஆளுநரை நியமித்ததாகத்தானே பொருள் கொள்ளப்படும், ஒன்றிய அரசு நியமித்ததாக பொருள் கொள்ளப்படுமா? எனவே முதலமைச்சர் சொல்லி இருக்கிற அந்த கோரிக்கை என்பது மிக நியாயமான கோரிக்கை தான். ஒன்று. இன்னொன்று, இந்த ஆளுநர்களுடைய நடவடிக்கை இருக்கிறது அல்லவா, ஆளுநர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், பதவி பிரமாணம் செய்து வைப்பதன் மூலமாகவே நாம் தான் அவர்களுக்கு பதவியை தருகிறோம் என்கிற அந்த கனவிலே இருக்கிறார்கள். அது அல்ல செய்தி. அரசியலமைப்பு சட்ட சாசனம் சொல்லி இருப்பதின் அடிப்படையில் நீங்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கத்தான் தகுதி உடையவர்களாக இருக்கிறீர்களே தவிர, பதவி பிரமாணம் யாருக்கு செய்து வைக்க வேண்டும் என்கின்ற பரிந்துரையை ஆளுநர்கள் செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஆளுநரால் செய்ய முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்களோ, அறுதி பெரும்பான்மை இருக்கிற கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் தான் முதலமைச்சராக வருவார். இதுதானே சாசன சட்டம் சொல்கிறது, இதுதானே அரசியலமைப்பு சட்டம் சொல்கிற விதி. அப்படி என்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு அதிக அதிகாரம் இருக்கிறதா, அல்லது நியமிக்கப்பட்ட ஒருவருக்கு அதிக அதிகாரம் இருக்கிறதா என்று கேட்டால் நியமிக்கப்பட்டவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே ஆளுநர்கள் தங்களுடைய கடமையை மறந்துவிட்டு தங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அதிகார வரம்பை மீறி தொடர்ந்து மாநில அரசுகளுக்கு எதிராக செயல்படுகிற போக்கு என்பது கண்டிக்கத்தக்க போக்கு என்கிற காரணத்தால் தான் இப்போது இந்த கோரிக்கையை முதலமைச்சர் எழுப்பி இருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ ஒன்றிய தற்போது வந்திருக்கிற இந்த தீர்ப்புல மிக முக்கியமான விஷயம், நாம் சட்டத்தின் அடிப்படையில தான் இயங்கணும். எனக்கும் அந்த அமைச்சர் மீது மாற்று கருத்து இருக்கலாம், ஆனா நான் சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்யணும் அப்படின்றத உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கோட் பண்ணி காட்டிருக்காரு. இப்போ நான் ஏற்கனவே கேட்டது போல, மாநிலத்தினுடைய அந்த தேர்தல் அறிக்கை, திமுகவினுடைய அந்த தேர்தல் அறிக்கை மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முதல்வரினுடைய ஒப்புதலோடு அல்லது அவருடைய அறிவுறுத்தலோடு ஒரு ஆளுநரை நியமிக்கணும் அப்படின்றது. இந்த இடத்துக்கு உச்ச நீதிமன்றம் வருமா? அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் வரும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னா, கடந்த காலங்களில் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் வைத்திருந்தார். உங்களுக்கு அது நன்றாக நினைவிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட மசோதாக்களை ஏன் நீங்கள்
ஒப்புதல் அளிக்காமல் வைத்திருக்கிறீர்கள். அதற்கு பதில் கூட சொல்லவில்லையே, நீங்கள் சட்ட விளக்கமாவது கேட்டிருக்கலாமே என்று சட்ட அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் ராஜ்பவனுக்கு 2 முறை நேரடியாகவே சென்று ஆளுநரிடத்திலே கேட்டார். அதற்கு ஆளுநர் நேரடியாக பதில் சொல்லாமல் வேறு வகையில் என்ன பதில் சொன்னார்? நிறுத்தி வைத்தாலே அது நிறைவேற்றத்தக்க மசோதா அல்ல என்றுதான் பொருள் என்று பேசினாரா இல்லையா? ஆனால் நடந்தது என்ன? நீதிமன்றம் என்ன சொன்னது? எதற்காக நீங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள்? முதலமைச்சரோடு ஒரு இணக்கமான போக்கை நீங்கள் மேற்கொள்வதுதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அதிகாரம். முதலமைச்சரோடு நீங்கள் விரோத போக்கை கடைபிடிக்க கூடாது. முதலமைச்சரை நீங்கள் அழைத்து பேச வேண்டும் என்று சொன்னார்களா? முதலமைச்சருக்கா சொன்னார்கள் நீங்கள் ஆளுநரை அழைத்து பேசுங்கள் என்று? இல்லை. உத்தரவை யாருக்கு பிறப்பித்தார்கள்? ஆளுநருக்குத்தான் பிறப்பித்தார்கள். ஆளுநர் தான் முதலமைச்சரை அழைத்து பேச வேண்டும் என்று சொன்னார். நேரம் கேட்டார் முதலமைச்சரிடத்திலே. முதலமைச்சர் அவர் சொன்ன நேரத்துக்கு வர முடியாது, வேறு வேறு பணிகளில் இருக்கிறார். அப்போது பேய்மலை பெருவெள்ளம் பெய்து சென்னை தண்ணீரிலே மூழ்கி கிடந்த நேரம் அது. வர முடியாது என்று சொல்லி வேறு ஒரு தேதியை தந்தார். முதலமைச்சர் சொன்ன தேதியில் ஆளுநர் மாளிகைக்கு சென்றார். ஆளுநர் வந்து வரவேற்றார். இப்போதும் அந்த காட்சிகள் என் கண் முன்னால் நிற்கிறது. பொன்னாடையை எடுத்துக்கொண்டு குடுகுடுன்னு ஓடியவர் யார்? முதலமைச்சரா ஆளுநரா? ஆளுநர் தான் ஓடினார். எனவே இப்படிப்பட்ட நிலையில் இந்த அழுத்தங்கள் எல்லாம் எங்கிருந்து தரப்பட்டது என்று கேட்டால் உச்ச நீதிமன்றத்திலிருந்து தரப்பட்டது, நீதிமன்றங்களின் மூலமாக தரப்பட்டது. நீதிமன்றம் எதற்கு இப்படி ஒரு அழுத்தத்தை தர வேண்டும் என்று சொன்னால் சட்ட விதி அதைத்தான் சொல்கிறது. சட்டத்தின்படி நீதிமன்றங்கள் நடந்து கொள்கின்றன. சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிற ஆளுநர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுகிறார் என்கிற காரணத்தால் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது. இப்போதும் அதே நிலைமைதான். முதலமைச்சர் சொல்லி இருக்கிற கருத்துக்கு வலுச இருக்கிற வகையில் யாராவது ஒரு வழக்கை பதிவு செய்தால், அல்லது முதலமைச்சரே நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலோ தமிழ்நாடு அரசின் சார்பிலோ இதை வழக்காக பதிவு செய்கிற பொழுது அந்த வழிகாட்டு நெறிமுறையும் நிச்சயமாக சட்டத்துக்கு உட்பட்டு நீதித்துறைக்கு மாண்புக்கு களங்கம் விளைவிக்காத நீதிபதிகள் தருவார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் எல்லா நீதிபதிகளும் அப்படி தந்து விடுவதில்லை. தமிழ்நாட்டிலேயே பல தவறான உதாரணங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனால்தான் வார்த்தையை மிக கவனமாக பயன்படுத்தி இருக்கிறேன். எல்லா நீதிபதிகளும் தரவில்லை என்று சொன்னாலும் நீதித்துறை மாண்பை போற்றக்கூடிய நீதிபதிகள் இருக்கத்தானே செய்கிறார்கள். சந்திராசூட் போன்றவர்கள் எல்லாம் இப்போது நீதித்துறையினுடைய கலங்கரை விளக்கமாக திகழ்கிற அளவிற்கு தீர்ப்புகளை தந்து மக்கள் மனங்களில் இடம் பிடிக்கிற அளவிற்கு ஒரு நீதிபதியாக உருவெடுத்திருக்கிறார்களே. அப்படிப்பட்ட நீதிபதிகள் இந்த வழக்குகளை விசாரிக்கிற பொழுது நிச்சயமாக அதற்கு சாதகமான தீர்ப்புகள், வழிகாட்டு நெறிமுறைகள் வரும். ஏனென்று சொன்னா ஆளுநருக்கு தரப்பட்டிருக்கிற அதிகாரமே மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்குமான பாலமாக செயல்பட வேண்டும் என்பதுதான். அப்ப மாநில அரசுக்கு இணக்கமாக இருந்தால் தானே அவர்கள் பாலமாக செயல்பட முடியும். சார், சுர்ஜித் சிங் பர்னாலா இருந்தாரு சார். இந்த மாநில அரசோடு அவர் முரண்படவில்லை. பின்னாளில் ரோசையா வந்தார். மாநில அரசோடு அவர் முரண்படவில்லை. எப்போது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்துக்கு வந்ததோ அப்போதுதான் இந்த ஆளுநர்களுடைய அட்டூழியம் அதிகரிக்க துவங்கியது. இந்த ஆளுநர்கள் தங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய அதிகாரம் இருப்பதை போல நடந்து கொண்டதெல்லாம் அப்போதுதான். சென்னாரெட்டி போன்ற ஆளுநர்கள் முதலமைச்சர்களோடு முரண்பட்டு ஒரு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் வேற கதை. அது தனிமனித விரோதமாக மாறி போனது. ஆனால் எல்லா மாநிலங்களிலும் அப்படி நடைபெறவில்லை. இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்ததற்கு பிறகுதான், அதிலும் குறிப்பாக இந்த 5 ஆண்டு காலத்தில் தான் இது போன்ற நடவடிக்கைகள் நடந்து வருகிறது. எனவே நீதிமன்றம் நிச்சயமாக தலையிடும். தலையிட்டால் அதற்கு உரிய முறையில் வழிகாட்டு நெறிமுறைகள் காட்டப்படும் என்று நான் நம்புகிறேன். நீங்க சொன்னது போல ஏற்கனவே 2-3 தீர்ப்புகள்ல உச்சநீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகளை நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு எச்சரித்திருந்தாங்க. குறிப்பா பஞ்சாபினுடைய அந்த ஆளுநர் செய்ததுக்கும், கேரளா ஆளுநர் செய்ததற்கும், அப்புறம் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரியான ஃபைல்ல சைன் போடாம இருந்தது. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஆளுநர்களுடைய அந்த ஃபங்க்ஷன்ல நாங்க வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்க வேண்டிய நிலைக்கு வந்துரும் அப்படின்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தது. இப்போ இந்த வழக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த நெருக்கடிக்கு போகுமா உச்சநீதிமன்றம்? நிச்சயமாக போகும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் இறுதி வாய்ப்பு இப்போது நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் இருக்கிறது. முதலமைச்சர் தன்னுடைய முயற்சியை மேற்கொண்டார். சட்ட அமைச்சர் இடர்பாடுகள் ஏதும் இல்லை, பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று 3 நாட்களுக்கு முன்பாகவே கருத்து சொன்னாரா இல்லையா மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி? இவை எல்லாவற்றையும் மீறி உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் ஒரு சட்ட ஆலோசனையாவது பெற்றாரா இந்த விஷயத்தில்? யாரை கேட்டு முடிவை எடுத்தார்? எதன் அடிப்படையில் முடிவை எடுத்தார்? நன்றாக உங்களுக்கு ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல் நாள் இவர் டெல்லி பயணம் மேற்கொண்டு விட்டு வந்தார். இவர் நேரடியாக எந்த செய்தியும் சொல்லவில்லை. டெல்லி பயணத்துக்கு பிறகுதான் சொன்னார் என்று சொன்னால், டெல்லியிலே இவர் யாரை சந்தித்தார்? உள்துறை அமைச்சரை சந்தித்திருக்கிறார். அப்போது என்று சொன்னால் உள்துறை அமைச்சரினுடைய உத்தரவுக்கு இவர் இங்கே செயல் வடிவம் தந்திருக்கிறார். சட்ட ஆலோசனையை நீங்கள் முழுமையாக பெறவில்லை.
இந்த நடவடிக்கை என்பது சட்டத்துக்கு விரோதமாக இருக்கும் என்று சட்ட ஆலோசனை பெற்றிருந்தால் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்குமே. அந்த வாய்ப்பு கிடைக்கப்பெறாததுக்கு காரணம் நீங்கள் முழுமையான ஆலோசனைகளை பெறவில்லை என்பதுதான். இப்போது நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் வழக்குகள் நின்று கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்கள் வழிகாட்டு நெறிமுறையை தருகிறது. அதை உத்தரவுகளை மதிப்பதை தவிர வேறு வழியே ஆளுநருக்கு இல்லை. நிச்சயமாக வழிகாட்டு நெறிமுறைகள் நீதிமன்றத்தால் காட்டப்படும், காட்டித்தான் ஆக வேண்டும் என்பதுதான் நீதியினுடைய மாண்பு. முதல்வர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, இந்த ஆளுநரை தயவு செய்து மாத்திராதீங்க. எங்களுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கு மிக எளிமையா இருக்கும். எங்களுக்காக அவரே சேர்ந்து பிரச்சாரம் செய்யறதா சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட அந்த போக்கை மீண்டும் தொடர்வது போல இருக்கு இந்த செயல்பாடு என்பது. இல்ல, நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு ஏறக்குறைய எல்லா கட்சிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரமே துவங்கி இருக்கிற நேரத்தில் இது போன்ற நடவடிக்கைகளில் ஆளுநர் ஈடுபடுவது என்பது மாநில சுயாட்சியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதை பேசுபொருள் ஆக்குவதற்கான வாய்ப்புகளை ஆளுநரை ஏற்படுத்தி தருகிறார் என்று நான் பார்க்கிறேன். ஒன்று. இதற்கு அடுத்த கட்டமாக ஆளுநர் எதற்கு இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னபிற கட்சிகளும் கேட்கிற பொழுது, மக்கள் இப்படித்தான் இவர்கள் மாநில சுயாட்சியை சிதைக்கிறார்கள், மாநில அதிகாரத்தை நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது அந்த அரசுக்கு எல்லா வகையிலும் இவர்கள் இடையூறாக இருக்கிறார்கள், இதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்கிற முடிவுக்கு நிச்சயமாக வருவார்கள் தானே. எனவே இன்னும் கூடுதலான மைலேஜ், உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க கூடாது. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கணும்னு நினைச்சு வாக்களிக்கிறவங்க ரொம்ப குறைவு. அதிமுகவுக்கு வாக்களிக்கலாம். ஆனா திமுகவுக்கே வாக்களிக்க கூடாது என்று நினைப்பவர்கள் இருக்கத்தானே செய்வார்கள். ஜனநாயகத்தில் எல்லா பக்கங்களையும் நாம் பார்க்க வேண்டித்தானே இருக்கிறது. அப்படி இருப்பவர்கள் கூட மாநில சுயாட்சிக்கு எதிராக பாரதிய ஜனதா செயல்படுகிறது, எனவே இவர்கள் இன்னொரு முறை அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்ற முடிவுக்கு வருவார்கள் என்றுதான் நான் இதன் மூலமாக பார்க்கிறேன். எனவே கிடைக்க போகிற 1-2 வாக்குகளை கூட திமுக எதிர்ப்பு வாக்குகளை கூட திமுக பக்கம், திமுக கூட்டணியின் பக்கம் திருப்பி விடுகிற வேலையை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார் ரவி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. ஆளுநர்களுடைய அதிகாரம் என்ன, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, இதை மீறும் பொழுது உச்ச நீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்க வேண்டிய ஒரு இடத்திற்கு தள்ளப்படுவது அப்படின்றத மிக தெளிவான பரந்து விரிந்த பார்வை முன்வைத்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.